தமிழ்நாட்டில் இப்போதைய ஹாட் டாபிக் ரஜினியோடைய அரசியல் பிரவேசம் தான். ஒரு மாசமா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நாள் ஆக ஆக நீர்த்து போகாம பரவிக்கிட்டே இருக்கு. காரைக்குடியில் ஒரு பள்ளி ஆண்டு விழாவில் கலந்துகிட்ட நம்ம நடிகர் பார்த்திபன் என்ன சொல்றாருன்னா, நான் ரஜினிகாந்தோடைய புது கவிதை அப்படிங்கிற படத்துல ஒரு சீன்ல நடிச்சிருக்கேன். ஆனா படம் வெளியானதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த காட்சியே படத்திலேயே இல்லை. தமிழகத்தில் இருக்கும் அரசியல்வாதிகள் நாட்டுடைய முக்கியத்துவம் பற்றி கவலைப்படுறதே இல்லை, முடிஞ்ச அளவுக்கு சுரண்டி சேர்க்கிறதுல தான் கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு காரசாரமாக பேசியிருக்காரு. பார்த்திபன் கிட்ட ரஜினி அரசியலுக்கு வருவாரா, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அது ஆண்டவன் நினைச்சாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட என்ன இருக்கு, மண்டையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கட்ஜு சொல்றாரு. தமிழ்நாட்டில் இருந்தா தமிழனாகிட முடியுமா அப்படின்னு ராதா ரவி சொல்றாரு. எதிர்ப்பே ரஜினிக்கு அரசியல் பலமாக மாறும் அப்படின்னு தாமு சொல்லியிருக்காரு. தமிழ் உணர்வுள்ள யார் வேணும்னாலும் தமிழகத்தையே ஆளலாம் அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவங்களுடைய கருத்து. ஆனால் இந்த இடத்துல ரஜினி அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டதுக்கு, அது ஆண்டவன் நினைச்சாதான் நடக்கும் அப்படின்னு ரஜினி என்ன பதில் சொல்வாரோ அதையே மேற்கோள் காட்டி சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு பார்த்திபன். சதீஷ்லாம் அடிக்கடி பேசிக்குவோம், டிசி அப்படின்னு சொல்லிக்குவோம். ஏதாவது ஒரு காமெடி ஒர்க் அவுட் இல்லை, டெட் காமெடி, அது செத்து போச்சு, அதை விட்டுரு சதீஷ் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் சினிமா முன்னாடி வர்றதுக்கு காரணமே பின்னாடி இருக்க நாடகன்றதான் அதோட சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் நினைக்கிறேன் நான். அண்ட் சதீஷ், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க. நல்ல வேலை நான் அப்படி ஹீரோ ஏரியாவுக்கு அப்படி ஓடி போயிட்டேன். நான் ஜாக்கிரதையெல்லாம் இருக்க வேணாம், காமெடி பண்ணிங்கன்னா போதும்.